ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் தை மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது 14/1/2025 12/2/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம். இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வைத்து குறிப்பிடுறோம். நம்ம இந்த மாத பலன் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்திலையும், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும், கன்னியில் கேது, தனுசுவில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18ஆம் தேதி 18/1/2025 அன்றைக்கி செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார். அதாவது புனர்பூசம் 1ஆம் பாதத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்றைக்கி மகரத்தில் புதன், அதாவது 19ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரு 4-5 நாள்லேயே புதனும் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 28/1/2025 சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்சமாறார், ராகுவோட சேர்க்கை. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 5/2/2025 அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேர போகிறார். இது இந்த மாதத்தினுடைய கோல்சார மாற்றங்கள், இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள். இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம், அதாவது 14ஆம் தேதி மதியம் 2:55 தான் மாதம் பிறக்கிறது. அதனால் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் 2:30 மணி 2:45 மணிக்கு மேலே தான். அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதம் பிறந்த உடனே 14ஆம் தேதியே தை பொங்கல் மிகவும் விசேஷம். உழவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அதாவது ரிலேட்டிவ்ஸ்னால் அக்கா தங்கைகள் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒற்றுமை, அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது. அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தோம்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும். அதாவது பொதுவாகவே தை மாதம்னு சொன்னோன்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும். ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது. ஏன்னா 2 கிரகங்களும் ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையிலும். அந்த 2 கிரகங்களும் வக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தியாகராஜ ஆராதனை, அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாறில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும். அதாவது பஞ்சரத்ன கீர்த்தனை இதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோன்னா அது தியாகராஜ ஆராதனை 18/1/2025 அன்றைக்கி இது வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 21ஆம் தேதி அன்றைக்கி 21/1/2025 அன்றைக்கி அஷ்டகான்னு போட்டிருக்கும். அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது சப்தமி அஷ்டமி நவமி இந்த 3 தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது. இந்த வருடத்திற்கு 96 தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த 12ம் அடங்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் இந்த தை மாதத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது. மிகவும் விசேஷமான காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9:52 11:22 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இது சுமார் 90 நிமிஷங்கள், அதாவது 1 மணி நேரம் 30 நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார்.
கண் விழித்து அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார். அதற்கு பிறகு குளிக்கிறார். அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார். அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு, அதாவது உண்ணும் அதாவது உணவு அருந்துதல், அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல், இந்த மாதிரி 5ஆக பிரிச்சிருக்கா. இந்த 5 விஷயத்தையும் 18 நிமிஷமாக வந்து இந்த 90 நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கடைசி 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா, இந்த கடைசி 18 நிமிஷம், அதாவது 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது, வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களும், புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது, மனை பூஜை போடுறது, புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29/1/2025, அதாவது தை அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை. எப்பொழுதுமே தை மாதம், ஆடி மாதம், அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம், இந்த அமாவாசையெல்லாம் ரொம்பவும் விசேஷம். இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம். அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு தர்ப்பணங்கள், அதை தவிர பித்ருக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும், அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தோஷங்கள், பித்ருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும், பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த வருஷம் ரத சப்தமி, அது வந்து 4/2/2025 அந்த அன்றைக்கி வருது. அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவாள். அந்த ரத சப்தமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள், ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலேயானால் தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது 11ஆம் தேதி வருது. 11/2/2025 அன்றைக்கி வருது. அதாவது 29 தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நாளுக்கு வருது. தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அலகு குத்துறது, வேல் சுமக்கிறது, அதை தவிர காவடி சுமக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலாரனுடைய ஒரு பெரிய விசேஷம், தனிப்பெரும் ஜோதி, அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது. அதாவது அணையாத விளக்கு, எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது. ரொம்ப பெரிய விசேஷம். இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய, அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது. ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலே ரொம்பவும் விசேஷம். அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம், அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம். அவங்களுக்கு பெரிய, அதாவது கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதை தவிர இந்த உத்தராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நிறைய முகூர்த்தங்கள் வரணும். ஆனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாக இருக்குது. இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன
பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரலும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை அனுப்புங்க. அதற்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு, பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா. ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்திலையும் வரும், மிதுனத்திலையும் வரும். விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துலாத்திலையும் வரும், விருச்சிகத்திலையும் வரும். அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் 2 ராசியிலையும் வரும். அதனால் எந்த ராசினே தெரியாமல் இவ வாட்டுக்கு 40-50 வயசு வரலும் வந்து மிருகசீரிஷம்னு ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் ரிஷபராசியில் இருப்பாள். அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள், ரிஷபராசியில் இருப்பாள். அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம். ஏன்னா எந்த ராசியோ அதே மாதிரி லக்ன சந்தி இருந்துருத்துனா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார். அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நடந்துட்டுருக்கு, தசை நல்லா நடந்துட்டுருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது. அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது, அதை தவிர இன்றைய கோல்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் வக்கரம் பெற்று இருக்கிறதுல பெரிய விசேஷம். ராசிநாதன் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம். ஏன்னா நீச்ச இடத்தில் வக்கரம் பெற்றால் உச்சம் பெற்றதற்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தாலேனா உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில், அதாவது தை மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே வந்து 3ஆம் இடத்துல வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார். 18ஆம் தேதி எண்ணிக்கை போயிடுறார். முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சில பின்னடைவுகள் இருந்தாலும் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமும் அமைய போகிறது. இதில் என்ன அப்படின்னா, இந்த மாத கடைசியில், அதாவது ஜனவரி மாத கடைசியில் தை மாதத்தினுடைய நடுவில் பார்த்தோம்னா 15ஆம் தேதி வாக்கில் சுக்கிரனும் வந்து மாறிடுறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய்டுறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை யோகம் வருது. 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய வேலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வேலை அப்படின்னு எடுத்தோமே ஆனால் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும். அதை தவிர வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடும். அதாவது வேலையில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பும் ப்ரமோஷன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய புதன் 19ஆம் தேதி 19/1 அன்றைக்கே வந்து 10ஆம் இடத்துக்கு போய்டுறார். 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கிறது, திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்கம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகளும் வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல வந்து புதன் போன உடனே சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3-6 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது வேலை செய்யும் இடத்தில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்க்ரிமெண்ட் வரும். சீனியர் உங்களுடைய அதாவது உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இந்த அதாவது இந்த
வருஷம் குரோதி வருஷம் மொத்தமும் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரோதி வருஷம் விஸ்வாச வருஷம் கடைசி வரலும் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு தை மாதம் மொத்தமே வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். 10, 11 அதிபதியானவர் சனி, அவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், ராகு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், கடல்சார் பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் 15 நாள் இருக்கார். சனியோடு சேர்ந்த சுக்கிரனாக இருக்கார். இதன் மூலியமாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு. இந்த மாதம் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் தை மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் வந்து அந்த முயற்சியை தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 23/1/2025 26ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல உடல் ஏற்றம் இருக்கும், ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் ஜனவரி 30ஆம் தேதி 28 தேதிக்கு மேலே பார்த்தாலேயானால் பணம் எல்லா வகையிலும் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் முதலீடுகள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் தை மாதம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து துவரம் பருப்பு தானம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வந்து சேரும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன், அதாவது ராசிநாதன், அவர் வந்து போய் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியனும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு வக்கரகதியில் இருக்கார். அதாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சிறு சிறு தடைகள் வந்து அதற்கு பிறகு அந்த தடைகள் நீங்கி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தாமதம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் 12ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 18ஆம் தேதி 18/1/2025 அன்றைக்கே வந்து அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில் வரார். புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் வரார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால்
பேச்சில் கொஞ்சம் படபடப்பு இருக்கும், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். திடீர் பொருள் வரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் வந்து பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும், ஏன்னா பேச்சில் பார்த்தோன்னா செவ்வாய் இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல கொஞ்சம் பட்பட்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கார். ஆனாலும் 19ஆம் தேதி 19/1 அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து போய் சேர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா, ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள், அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு தொல்லைகள் வரக்கூடும். ஏன்னா குருவும் வக்கரகதியில் இருக்கார், 5ஆம் இடத்துல கேது வேறு இருக்கார், 8ஆம் இடத்துல புதன் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன்ஸ், அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு இது நல்ல ஏற்றமான விஷயமாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதும் டாக்டர்கள் அறிவுரைப்படி இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அவர் 4ஆம் அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளிநாடு பயணம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு சுகம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. இந்த சுக்கிரன், அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய, வெளிநாடு வேலை மூலியமாக போகக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். 28/1/2025 மேலே சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போகிறார். 11 ராசி பரிவர்த்தனை, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திடீர் பொருளாதார ஏற்றம் 28/1/2025 மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம், மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை பெரிய திரை இந்த மாதிரியான விஷயங்களில் பாட்டு, இந்த மாதிரியான பாட்டு பாடுறவங்க, அதை தவிர வந்து நூல் ஆடைகள் பின்னுபவர்கள், வெள்ளை நிற ஆடைகள், பால் பதனிடும் தொழில்களில் இருக்கிறவங்க, மின்சார பல்பு அந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவாளுகள்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள் அப்படின்றது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுங்க. அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பச்சரிசி இல்லைன்னா நெல் வந்து தானமாக கொடுத்துட்டு உங்களுடைய இது பண்ணுறது நல்லது. ஏன்னா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும், 28/1/2025 வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக முயற்சிகள் வேண்டாம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். 28/1/2025 மேலே திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் புதிய கான்ட்ராக்டுகள் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய அதாவது கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலை ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது. மொத்தமாக பார்த்தலையானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வழிபட்டுட்டு அவருக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்
புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த அதாவது 6ஆம் இடம் 7ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து இருக்கார். சப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறார். நல்ல ஒரு விசேஷம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தேன்னா 18ஆம் தேதி அன்றைக்கி 18/1/2025 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். இருந்தாலும் 18ஆம் தேதி அன்றைக்கி 18/1/2025 அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசியிலேயே வக்கரகதியில் வரார். அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் வந்து இந்த இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக உடல் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய சுகங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும், வீடு விற்கலாமா அந்த மாதிரியான பிரச்சனைகள், வீட்டுக்கு உண்டான லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும், தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 19/1/2025 அன்றைக்கி 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக பார்த்தீங்களேயானால் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிநாதனே 8ஆம் இடத்துல மறையிறதுனால படிப்புக்கு கவலை இருக்காது. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு திடீர் வெளிநாடு பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ராசிக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது பாக்கியஸ்தானம்ன்றதுனாலும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரான சனியும் அங்கேயே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக உங்கள் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். தொழிலில் பெரிய மாறுதல்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் வந்து வேறு மதத்தினர், வேறு இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் தை மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு 28/1/2025 இன்றைக்கி வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடியதுனால பெண்களின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர குரு அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வேற போகிறார். அதாவது 10ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஏன்னா 28/1/2025 அப்போது சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றதுனால பரிவர்த்தனை யோகம் வர்றதுனாலையும் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழில் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக வரும். விநாயகரை வழிபட்டு சதுர்த்தி விநாயகருக்கு தேங்காய் உடைச்சின்னு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும். இதை தவிர பார்த்தேலையானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சிறு சிறு தடைகள் வரும். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வையில், வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். சிறு தடைகள் வந்தாலும் அதன் மூலியமாக வெற்றி நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். இந்த மாதத்தில் பார்த்தேனால் சந்திராஷ்டம நாட்கள் வந்து உங்களுக்கு 28/1 30/1/2025 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தை தவிர்த்து வைக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் தவிர்க்க முடியல அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றதை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதாவது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுங்க. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னா அந்த துவாதசி அன்றைக்கி அகத்துக்கிட்ட கீரை வாங்கி கோசாலையில் கொடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இல்லைன்னா இது பால் அபிஷேகத்துக்கு கோவிலில் கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மொத்தமாக பார்த்தாலேயானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை.
அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முறைக்கு 4 முறை படிப்பது நல்லது. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மறைந்த புதன் நிச்சயமான நல்ல ஒரு ஏற்றமான கல்வியை கொடுக்கக்கூடியவராக அமைவர். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கிரன் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தவிர உடல் நலத்தில் மட்டும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் அருகில் உள்ள ஹயக்ரீவ பெருமான் செட்டிக் புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏலக்காய் மாலை ஒன்று போட்டு வாங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது மகர மாதம், தை மாதம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலேயே சூரியன் இருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல அதாவது பார்ட்னர் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர் உங்களை விட மிகுந்த வலிமை பொருந்தியவராக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வக்கரகதியில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த மாதத்தில் வக்கரகதியில் ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் 18ஆம் தேதி 18/1/2025 அன்றைக்கே 12ஆம் இடத்துல போயிடுறார், விரயஸ்தானத்தில் போயிடுறார். ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோன்னா வெளிநாட்டு தொடர்புகள் வரும். திடீர் வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடும். வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கும். சிறு பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பின்னடைவு இருந்தாலும் அதன் மூலியமாக அதற்கு பிறகு வெற்றியை காணக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல புத பகவான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/1/2025 அன்றைக்கே, அதாவது 14ஆம் தேதி இந்த மாதம் தை மாதம் பிறகுறது. 19ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தாலும்னா புதன் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வர்றார். 12/3 அதிபதி 7ஆம் இடத்துல வர்றார். அதனால் போட்டி, அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களோட ராசியில் பார்த்தாலேயானால் அதாவது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் இந்த மாதம் பிரச்சனைகள் இல்லாத காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அங்கே போய் இருக்கிறதுனால சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சுகங்கள் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் 28/1/2025 அன்றைக்கி போகிறார். இதன் மூலியமாக சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு போயின்னு இருக்குது. அதனால் கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 28/1/2025 அப்புறம் வந்து சுக்கிரன் மீனத்துக்கு போயிடுறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9-11 பரிவர்த்தனை வருது. அது ஒரு பெரிய ஏற்றம். 9-11 பரிவர்த்தனை வரும்பொழுது 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சியும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சியும் இருப்பதற்கு சமம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். அதாவது என்ன சொல்கிறது, அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்பும், முதல் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின், அதாவது 9ஆம் இடத்தின் பரிவர்த்தனையின் மூலியமாக குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக இருக்கும். சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருதுன்னா 30/1/2025 1/2/2025 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த பால் ஒரு 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த விவசாயிகள், எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் பதனிடும் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க, அது தவிர காய்கறி பழங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, நீர்நிலைகள், அது தவிர நீர்நிலைகளில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்கள். 28ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சூரியன் இருக்கிறதால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது அமைதியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து சந்திர மௌலீஸ்வரரை போய் இந்த மாதம் போய் சேவிச்சுட்டு வாங்க ஒரு தரம். அது வந்து ரொம்பவும் ஏற்றத்தையும் கொடுக்கும், மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த மாதம் தை மாதம் பார்த்தோம்னா குரோதி வருஷம் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். எல்லா தை மாதத்துலேயும் ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இருப்பார். ஏன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். அதனால் 6ஆம் இடத்துல நிச்சயமாக சூரியன் மகர மாதம் வந்தபோது தான் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா வக்கர குரு பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அது ஒரு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சப்தமத்தில் பார்த்தாலேயானால் சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கும். அதாவது கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்னருடைய கை வந்து ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமை காக்கிறது நல்லது. தேவையற்ற வகையிலையோ ஏதாவது நீங்கள் பேசக்கூடியது வந்து அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய செல்வம், திடீர் பணலாபம் வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாத கிரக பலன்களை சொல்லுவோம். சௌரமான மாதங்கள்ன்ற கணக்கில் இருக்கும்பொழுது சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். 2-11 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அவர் 19ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 19/1/2025 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். சூரியனோட சேர்ந்திருக்கார். 2-11 அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ள சற்று அந்யோன்யங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். 4, 9 அதிபதி, அது மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகர். அவர் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் போய் அவர் வக்கரகதி அடைகிறார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசு சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக இருப்பவர்கள், அதை தவிர இந்த ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டு, கம்பெனியினுடைய ஹெட்டு, இந்த தலைமை தாங்கும் பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அதாவது ப்ரொடக்ஷன் ஹெட்டு, அதை தவிர இது கெமிக்கல் ஹெட்டு, கியூசி ஹெட்டு, இந்த மாதிரி ஒரு இதுலேயும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சமசப்தமத்திலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போகிறாரும் போது 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா, மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு இடத்துக்கு போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருந்து திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேரடியான அவர்கள் மூலியமாக நேரடியாக வரக்கூடிய விஷயங்களை விட மறைமுகமாக வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கும். இவர் 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. 8, 10 பரிவர்த்தனை, அது ஒரு பெரிய ஏற்றம். தொழிலில் அயல்நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அயல்நாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த முயற்சிகளை தள்ளி வைக்கக்கூடிய நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தாலேயானால் 1-2-2025 4-2-2025 அதிகாலை வரலும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியதாக இருந்தது ஆனால் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த தை மாதத்தில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகுந்த அபிவிருத்தி இருக்கும். புதிய வேலை மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திடீர் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழிலில் உங்களுடைய பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழிலாளிகளுடைய கூட்டு தொழிலின் அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதமாகவே இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து இருக்கார். அதாவது சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை நம்ம மாதம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த மகர மாதம் குரோதி வருஷம் தை மாதத்தை இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் சுகங்கள் அதிகரிக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால உடல்நலத்தில் சற்று கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன மனசில் பயம் கலந்து இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது விஷயங்கள் ஆகுமா ஆகாதான்றது ஒரு மனக்லேசங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் போய் சூரியன் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். 2, 9 அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கூட்டு தொழிலில் வந்து ஒரு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதன் மூலியமாக கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், அதாவது மாற்று மதத்தினர், மாற்று இனத்தினவர் அப்படின்றவங்கள் மூலியமாக உங்களுக்கு அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பும், திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 3, 8 அதிபதினு சொல்லக்கூடியவர். 2 மறைவு ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். ஏன்னா அவர் வந்து பண வரவு அதீதமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனும் 5ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 19/1/2025 உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா நீங்கள் நடத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சப்தமத்தில் போகிறார். 28/1/2025 அவர் போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராகுவோடு சேர்ந்த சுக்கிரன்றதுனால எதிர்பாலினத்தவர், அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக, ஆணாக இருந்தால் பெண்ணின் மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆணின் மூலியமாகவும் திடீர் ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஏதாவது வியாபாரம் பண்ணக்கூடியதோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கோ பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து 11க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு போகிறார். அது வந்து 18/1/2025 அவர் வந்து மாறுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்காது. அதீத தொழில் வரக்கூடிய, லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமத்தில் சுக்கிரன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் மாறுது. 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாகவோ, தந்தையின் சொத்துக்கள் வழியாகவோ பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள். அதை தவிர புதிய தொழிலில் ஈடுபாடு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் அமையக்கூடும். இந்த மாதத்தில் வந்து இந்த கன்னியா ராசிக்காரர்கள், அதுவும் வந்து சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை தவிர வந்து இந்த கணினி சம்பந்தப்பட்டமாக, அதை தவிர வந்து மென்பொருள் சம்பந்தப்பட்டதாகவும், அதை தவிர இந்த 2G 3G இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, அதை தவிர காற்று, ஒலி இந்த மாதிரி சத்தத்தில் வச்சு இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு பெரிய ஏற்றம். ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது,
அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு அரிசியோ நெல்லோ தானம் கொடுத்துட்டு போகிறதுனால, பச்சரிசியோ நெல்லோ தானம் கொடுத்துட்டு போகிறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 4ஆம் தேதியிலிருந்து 4/1/2025 6ஆம் தேதி காலை ஒரு 4:30-5 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி, புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு துளசி தானமும் துளசி மாலையும் கொடுத்துட்டு வர்றதுனால எல்லாவித ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தேன்னா குரோதி வருஷம் தை மாதம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 1, 5, 9 எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி யோகம், மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணியஸ்தானம் பெரிய ஏற்றம். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது சனி பகவானும் அந்த 5ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கிறது, ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறது பெரிய ஏற்றம். நினைத்த காரியங்களில் வெற்றி, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவியர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு பார்த்தேன்னா 3ஆம் இடத்துல புதன் இருக்கார். 3ஆம் இடத்தில் மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லக்கூடியது. ராசிக்கு 9, 12 அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம், கலைத்துறையில் அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீரென்று ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் இருக்கார். கடகத்தில் வக்ரகதியில் இருந்து நீச்சம் பெற்றதுனால அதை உச்சத்துக்கு சமானம்னு சொல்லக்கூடிய சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தேன்னா இந்த மாதத்தில் 18/1/2025 அன்றைக்கி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல போகிறார். வக்ரகதியிலேயே இருக்கார், 9ஆம் இடத்துல போகிறார். இதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 18ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா புதனையும் அவர் பார்க்குறார். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 19/1/2025 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது கேந்திரத்தில் போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தா எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வக்கர குரு பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 28/1/2025 6ஆம் இடத்திற்கு போகிறார். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் போய் உச்சம் பெறுறது பார்த்தாலும் புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த இதில் துளாராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரை, பெரிய திரை, அதை தவிர பேப்பர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், வெள்ளை ஆடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், பால் பதனிடும் துறையில் இருக்கிறவாளுக்கு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீரென்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறார். அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் உச்சம் பெற்று அவர் பரிவர்த்தனை யோகத்தில் போய் ஆட்சி பெறுறார். 8ஆம் இடத்தில் குரு பகவானும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருக்கிறது. பரிவர்த்தனை யோகம் கிடைக்கிறது. இதன் மூலியமாக ராசி பரிவர்த்தனை கிடைக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு அந்தந்த ராசியில் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக
மறைந்த இடத்தில் திடீர் பணவரவு வரும். வெளிநாடு பிராப்தி போகக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் கையெழுத்தாகி திடீர்னு வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா வித ஏற்றமும் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தீங்களேனால், அதாவது இந்த மாதத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு 6/2/2025 8/2/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். இன்னும் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போவோம். சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய இதிலேருந்து பூ கடைகள்லேருந்து அல்லி மலர் வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வேலை மாற்றங்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக வகை உண்டு. இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த தை மாதம் குரோதி வருஷம் வரும். விருச்சிகம், விசாகம், மனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த மாதம் பிறக்கும் பொழுது வக்கரகதியில் நீச்சம் பெற்றிருக்கிறது விசேஷம். ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறது அந்த அளவு அதாவது நீச்சம் பெற்றிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக ஆட்சி உச்சம் பெறுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தை மெதுவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் 19/1/2025 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய்டுறார். அஷ்டமத்தில் போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். வக்கரகதியில் வேறு இருக்கார். அதனால் மனசில் கிளேசம் வரும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். அது தவிர திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் உங்களுடைய அதாவது பொதுவாகவே மாதத்தினுடைய கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம். புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் 18/1/2025 அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய்டுறார். சூரியன் மகர மாதம்ன்றதுனால 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும். கொஞ்சம் தடங்கள் அதற்கு பிறகு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த பேச்சில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த பாட்டு பாடுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனி. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராசிக்கு 7-12 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். எதிர்பாலினத்தவருக்கு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா இந்த காஸ்மெட்டிக் ஏரியாஸில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல ராகு பகவான் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால
ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. அதனால் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா அதாவது 28/1/2025 அன்றைக்கி 5ஆம் இடத்துக்கு போகிறார். பரிவர்த்தனை யோகம் அமையிறது. அதாவது 5-7 பரிவர்த்தனை யோகம் அமையக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஈர்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பும் காதல் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். 7-5 பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண பாக்கியம் அமையக்கூடும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால படிப்பில் வந்து சற்று 1க்கு 2 தரம் 1க்கு 10 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். அதுவும் வந்து சமையல் கலை வல்லுநர்கள், மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க, மருத்துவ தொழில் செய்பவர்கள், அது தவிர பார்த்தலையானால் ரத்தம் சேகரிக்கும் தொழில், அந்த மாதிரியான இந்த பிளட் டொனேஷன்ஸ் இதுவெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர இது பயிற்சி செய்பவர்கள், அதாவது உடல் பயிற்சி செய்பவர்கள், இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இது ஃபிசிக்கல் ட்ரெயினர்ஸு, அதுக்கு பிறகு வந்து IAS IPS இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸு, ஆர்மி பர்சனல், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றத சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலங்கள். உங்களுடைய சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். இது வந்து என்றைக்கு வருதுன்னா 14/1/2025 அன்னைக்கும், அது தவிர வந்து 8/2/2025 10/2/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம் அப்படின்ற சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் புது முயற்சிகள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் பசும்பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது மூலியமாக அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர்றது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தோம்னா தை மாதம் அம்மனுக்கும் ரொம்ப விசேஷம், அதை தவிர வந்து முருகனுக்கும் ரொம்ப விசேஷம். அப்படின்றதுனால கண்டிப்பாக அம்மன் கோவில், அதாவது அது இந்த காளிகாம்பாள் கோவில் இல்லைன்னா இது மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில், இந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய காலகட்டமாக அமையும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் மொத்தமே வந்து உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இல்லை. இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பதவிகளில் மாற்றம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம், அதோட உடல்நிலையில் ஏற்றம், இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கிறது விசேஷம். ஆரம்பிக்கும் பொழுது ராசியிலேயே புதன் இருக்கார். புதன், தனித்த புதன் வந்து மிகப்பெரிய சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதன் மூலியமாக உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய நினைப்புகள் எல்லாமே வெற்றியை நோக்கி பிரயாணம் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பேச்சில் சற்று கட்டுப்பாடு தேவை. பேச்சில் கொஞ்சம் வேகமும்
கொஞ்சம் கோபமும் கலந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அவர் 6-11 அதிபதின்றதுனால அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு உடல் நலத்தில் ஏற்றங்கள் வரும், இருந்தாலும் மெடிக்கலுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 8ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். வக்கரகதியில் இருந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உச்சத்திற்கு சமம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது 5-12 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். குழந்தைகளின் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 19ஆம் தேதி 19/1/2025 அன்றைக்கி மாறிவிடுறார். இதன் மூலியமாக சூரியனும் புதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்தவர்களை கவரக்கூடிய வசீகர பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் தான் என்ற இருமாப்போடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா 28/1/2025 அன்றைக்கி 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று போகிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகம் வேறு அமையிறது. யாருக்குன்னா குருவுக்கும் சுக்கிரனுக்கும் 6-4 பரிவர்த்தனை இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்கிறதுக்குன்னு கடன் வாங்குவீங்க. பூமி பூஜை போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு சமசப்தமத்தில் வக்கரகதியில் போகிறார். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது விசேஷம் இல்லை. 18/1/2025 செவ்வாய் சமசப்தமத்தில் இருக்க போகிறார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் புதன் வீடு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை, இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கார். அதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4-6 அதிபதிகள் பரிவர்த்தனை அடையிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு ஆட்சி பெற்று போயிருக்கிறதுக்கும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுக்கும் சமமாக இருக்கும். இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும், குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக கைகூடும். ஏன்னா 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கும்பத்தில் சனி இருக்கிறதுனாலையும் சுக்கிரனும் ஒரு 15 நாள் இருக்காருங்க. அதனால் எல்லா விதமான ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலையில் பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். ப்ரமோஷன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தோம்னா 14/1/2025 17/1/2025 வரலமும், அது தவிர 10/2/2025 12/2/2025 வரலமும் சந்திராஷ்டம காலம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சில வேலைகளை செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல்லோ பச்சரிசியோ தானம் கொடுத்துட்டு போகிறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க. நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வர்றது அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த தை மாதத்தில் ஏற்றத்தை கொடுத்தே தீரும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மூலத்திருவோண வீட்டில் இருக்கிறது விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக பண வரவிற்கோ பொருள் வரவிற்கோ பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவும் நலம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே சுக்கிரன் இருக்கார். இந்த மாதம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம்.
ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் இருக்கிறதன் மூலியமாக அவரே 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும் பொதுவாகவே மகர மாதத்தில் வந்து சூரியன் உங்களுடைய ராசியில் இருப்பார். அவர் வந்து 8ஆம் அதிபதி வேறு. ஆனால் இந்த வாட்டி குருவின் பார்வை, வக்கரகதி குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். இந்த காலகட்டத்தில் திடீர் பணவரவு வரும். மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரேஸு, லாட்ரி, ஷேரு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர்னு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியோட சம்பந்தம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். அடுத்தவர்களை கவரக்கூடிய பேச்சுக்கள் இருக்கக்கூடும். இருந்தாலும் சனியின் பிரச்சனை, சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடுமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு 3ஆம் இடத்துல இருந்தால் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அபரிமிதமான ஏற்றமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இளைய சகோதரர் சகோதரிகள் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. சமசப்தமத்தில் வக்கரம் பெற்ற செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுகங்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருந்து நீச்சம் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு. புதுசாக வீடு ஏதாவது ஒன்றுத்துக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. இல்லைன்னா புதுசாக வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் 12ஆம் இடத்துல புதன் இருக்கார். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 9 அதிபதி. அதனால் வந்து தந்தையின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய சுகங்கள் அதாவது தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் 18ஆம் தேதி 18/1/2025 அன்றைக்கி உங்களுடைய ராசியிலேயே வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். வக்கரகதியில் போகிறார். 6ஆம் இடத்துல போகும்போது பார்த்தேனால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து அரசியல் சார்ந்த, அதை தவிர சமூகம் சார்ந்த, அதை தவிர இரும்பு சம்பந்தமான இன்ஜினியரிங் கோர்சஸ், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸில் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் போட்டித் தேர்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அது 28/1/2025 அன்றைக்கி சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். உங்களுடைய 5/10 அதிபதி உச்சம் பெற்று போகிறதுனால தொழிலில் அபரிமிதமான மேன்மை இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 3ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் 5ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை ஆகிறதுனால கண்டிப்பாக 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 28/1/2025க்கு மேலே இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறவாலும் ஆர்டிஃபிஷியல் இன்செமினைசேஷன் இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் அதாவது புதன் உங்களுடைய ராசியிலேயே வரார். 19/1/2025 சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பொருளில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு சஞ்சலங்கள் இருந்தாலும் சுக்கிரனுடைய இருக்கிறதுனால பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்லபடியாக ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் சற்று செலவுகள் இருக்கும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய வேலை வாய்ப்பு, வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்கள்
இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில், அதை தவிர வந்து இந்த கோர்ட்டு, ஜட்ஜு இந்த மாதிரியான தொழில், சட்டம், நீதி, போலீஸு இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர இந்த கருப்பு மண், கருப்பு துணி, எண்ணெய் வித்துக்கள் இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகவும் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 17ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரலும், 17, 18 இந்த 18/1/2025 வரலும் இந்த 2 நாட்கள் இருக்குது. அதை தவிர 12ஆம் தேதி சாயந்தரம் வந்து சந்திராஷ்டம 12/2/2025 சாயந்தரம் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லிப்பூ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுங்க. இந்த மாதம் வந்து தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. காலபைரவரை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு விளக்கு போட்டு வாங்க. உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு சுமூகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார். 7.5 சனி நடந்துட்டுருக்கு, ஜென்ம சனி நடக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தேலையானால் உங்களுக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 4, 9 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது, அதுவும் நட்பு வீட்டில் இருக்கிறது மிகவும் ஏற்றம். ஏன்னா உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகர். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தினால் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். அதனால் பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்கோ, ஜாகிரதையாக இருங்கோ. ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கார். அதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய வீடு மனை வாங்குவதற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுது இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய சித்தர்கள், யோகிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும். ஏன்னா 5, 8 அதிபதினு சொல்லக்கூடியவர். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், எடுத்த எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தூக்கத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அயன சயன சுகஸ்தானம் நிச்சயமாக பாதிக்கும். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக சிறு சிறு செலவுகள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது வந்து 19/1/2025 புதன் 12ஆம் இடத்துக்கு வரார். அதுக்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போய் வேற இருக்கார். இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதற்கு மேலே பார்த்தாலேயானால் 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. என்னென்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எதை தொட்டாலும் பணம் வரும். அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த மாதத்தில் வரும். 28/1/2025 மேலே.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறவர் அதே வக்கரகதியில் பின்னோக்கி சென்று அதாவது மிதுனத்துக்கு போகிறார், அதாவது 5ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3 பத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரும். அது தவிர இந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான நாட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அது தவிர பார்த்தாலேயானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்ஸு, ஏரோஸ்பேஸு, அது தவிர இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரியான துறைகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுவது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எப்போ வருது அப்படின்னா, அதாவது 18/1/2025 20/1/2025 வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த எடுத்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த நீர் இல்லைன்னா அதாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு 5 குடம் தண்ணி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போங்க. அது தவிர பார்த்தோம்னா நெல் இல்லைன்னா பச்சரிசி இந்த மாதிரி விஷயமோ இல்லைன்னா தயிர் சாதம் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு தை மாதத்தில் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை வணங்கிட்டு வர்றது, அது தவிர பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்கும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வந்தே தீரும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற வக்கரகதியில். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருந்தாலும் ராசியில் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் குரு இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான செவ்வாய் 5ஆம் இடத்துல வக்கரகதியில் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால ஆட்சி உச்சம் பெறுறதுக்கு சமம்னு சொல்லக்கூடியது. இதனால் பார்த்தலையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல விசேஷம். ஏன்னா 4, 7 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மூலியமாக கண்டிப்பாக எல்லாவித தோஷங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் பணவரவு, வேலை செய்யும் இடத்துல ஏற்றம், அதை தவிர வேலை செய்யும் இடத்துல ஒரு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு இருக்கிறது விசேஷம். 3, 8 அதிபதி சுக்கிரனோட 12ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போகிறதுக்கும், வேலையில் மாற்றங்கள் வர்றதுக்கும், வெளி வேலைகள் போகக்கூடிய இடத்திற்கும், வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுப செலவுகள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை பற்றி சொல்லுவோம். இந்த மாத கிரகங்களை பார்த்தலையானால் இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறவர் 18/1/2025 அன்றைக்கி 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய சுகங்களில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 19/1/2025 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு
11ஆம் இடத்துக்கு வரார். சூரியன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 6 7 அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு, அரசாங்கம், அரசியல் சம்பந்தமானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசு கான்ட்ராக்ட் மூலியமாக பணம் வரணும்னு இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியில் வந்து உச்சம் பெற்று போகிறார். ராகுவோட சம்பந்தம் சுக்கிரன். அதனால் எதிர்பாலினத்தவர், அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் இதன் மூலியமாக பெரிய ஏற்றமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பும், இவ்வளவு நாள் லிட்டிகேஷன் ஏதாவது இருந்தது ஆனால் சகோதரர்களுக்குள்ள அந்த லிட்டிகேஷன் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கடல் வாழ் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்ன இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு கோசாலையில் கொடுங்கோ பசுமாட்டுக்கு. அது வந்து உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் விருந்து சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்கும். வியாழக்கிழமை மூக்கு கடலை அது வந்து சுண்டல் பண்ணி தானம் கொடுத்துட்டு வாங்கும். அதை தவிர மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும். இது வந்து உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களை பெரிய ஏற்றத்தில் கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.